ஸோ இதுதான் ரியல்மியோட வாட்ச் எஸ் ப்ரோ. இது பார்க்க நல்லா இருக்குது, பில் குவாலிட்டியும் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு குறை இருக்குது. அது என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஷாமி, ரெட்மி மாதிரி ரியல்மியுமே நல்ல பவர் பேக்டான டிவைசஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்து தான் வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வாட்சுமே ஒரு எக்ஸப்ஷன் இல்லை. இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு விஷயத்த நீங்கள் இங்கே பார்க்கணும். இந்த வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு இதோட ப்ரைஸ் பற்றி ஒரு ஐடியா இல்லை. ரெண்டாவது, இது ப்ரோ வெர்ஷன். ஸோ வந்து இது நார்மல் வெர்ஷனை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு விஷயம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். இப்போது நம்ம இந்த வாட்சை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பில்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்ஸில் ப்ரஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. டாப் பெசிலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது ரொட்டேட் ஆகாது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்கே 1.39 இன்ச் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பெருசாக இருக்குது. இது ஒரு 454x454 ரெசல்யூஷன் டிஸ்பிளே. அதனால இது ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷனை படிக்கும் போது இங்கே பிரச்சனை அவ்வளோவா இல்லை. ஆட்டோ பிரைட்னஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிடும். நான் மோஸ்ட்டாகவே ஃபிட்னஸ் ட்ராக்கரை வந்து கையில் போட்டிருப்பேன். நைட் டைமில் வந்து அதில் டைம் பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அந்த பிரச்சனை இங்கே ரியல்மி வாட்ச் எஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே பிரைட்னஸை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் 450 nits வரைக்கும். இங்கே AMOLED பேனல் இருக்கிறதுனால இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நீங்கள் இங்கே அனலாக் அப்புறம் டிஜிட்டல் ஒன்னுக்கு வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேட்டரி கன்சியூம் பண்ணுறதுனால ரியல்மி இங்கே இது 84% வரைக்கும் பேட்டரி லைஃப்பை வந்து இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணால் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி சேவர் மெஷராக இங்கே நம்ம என்னென்ன டைமில் இந்த ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சரை வந்து டர்ன் ஆன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா, இவ்வளோ பெரிய வாட்சை வந்து டெய்லி போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதை போட்டு தூங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தா இந்த சிலிகான் பேண்ட்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிலிகான் பேண்ட்ஸ் 4 கலரில் வருது. எங்ககிட்ட இது 4மே இருக்குது. ஆனால் இது இன்னும் 4 கலர் ஆப்ஷன்ஸ் வீகன் லெதர் ஒன்ஸில் வருது. ஆனால் அது எங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது 22 mm ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராப்ஸ் தான். அதனால தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் கூட வாங்கி நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வாட்ச் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்ட்ராப் கிடைக்கும். ஸோ கம்ஃபர்ட்டுன்றது வந்து உங்களுக்கு போக போக தான் தெரியும். இனிஷியலாக வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63.5 கிராம்ஸில் இந்த ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெவி வாட்ச் போட்டு பழக்கம் இல்லைன்னா இது கண்டிப்பாக உங்கள் ரிஸ்ட்டில் வந்து ஒரு வெயிட் மாதிரி தான் தெரியும். இங்கே வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மீடியம் செட்டிங்கில் கூட இந்த வாட்சில் அலர்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. இந்த வாட்ச்னால நார்மலான வாட்டர் ஸ்பிளாஷஸில் இருந்து மலையில் வந்து நனைகிறது கூட வந்து கண்டிப்பாக தாங்க முடியும். ரியல்மி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்ச் வந்து 5 atmospheres வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதனால நீங்கள் இதை வச்சு ஸ்விம்மிங் கூட போகலாம். சொல்லப்போனால் இங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்விம்மிங் மோடும் கொடுத்துருக்காங்க. இது வாட்சில் இருக்க லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைசஸில் இருக்குது. இங்கே பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரியல்மி இந்த 420 mAh பேட்டரி 14 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கள் ஆஃபீஸில் சில நாளாக நாங்கள் வச்சுருக்கோம். இதை வந்து ஃபோனில் நாங்கள் பேர் பண்ணி தான் வச்சுருந்தோம். ரிஸ்ட்டில் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். அப்போவுமே 3 நாள் கழிச்சுமே இங்கே 25% தான் பேட்டரி ட்ராப் ஆச்சு. ஸோ 12 days பேட்டரி லைஃப் இவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக ரீசனபிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், நாங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஹார்ட் ரேட் அப்புறம் ஸ்லீப் மானிட்டர் வந்து டர்ன் ஆனில் தான் இருந்துச்சு. ஆமாம், இந்த வாட்சில் ஒரு ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்குது. ஒரு SpO2 சென்சரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து மெஷர் பண்ணும். கூடவே ஹை ப்ரிசிஷன் டுவல் சேட்டலைட் GPS-ம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து அவ்வளோவான அவுட்டோர் பர்சன்லாம் கிடையாது. ஜாகிங், ரன்னிங் இதெல்லாம் போக மாட்டேன். அதனால வந்து நாங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக ரிவ்யூவில் வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்டர் வந்து நல்லா தான் வேலை செஞ்சுது. ஸ்லீப் மானிட்டரிங்கும் வந்து நாங்கள் அவ்வளோவா டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் வந்து குறை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த விஷயம் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இதுதான் ரியல்மியோட சார்ஜர். பழைய ரியல்மி வாட்ச் மாதிரி இதுவுமே போகோ பின்ஸால் தான் வந்து சார்ஜ் ஆகுது. இங்கே மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த சார்ஜரில் ஒரு ரப்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. அதனால டேபிள்லேருந்து இது கீழே விழாது. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ரொப்ரைட்டரி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கல.
ரெண்டாவது இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு சின்ன குறை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு பெரிய குறை என்ன எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் தான். ரியல்மி இங்கே அவங்களோட கஸ்டம் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் வேர் ஓஎஸ் அந்த மாதிரி வந்து இங்கே கண்டிப்பாக எதுவும் இல்லை. இதில் வந்து லேக்ஸ் அப்புறம் பக்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனாலும் இது வந்து ஒரு ஸ்மார்ட் பேண்ட் மாதிரி தான் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் பிளேஸ் எதுவும் இவங்க கொடுக்கல, அதனால ஆப்ஸை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் இங்கே ரொம்பவே லிமிட்டடான சாய்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வாட்ச் ஃபேஸஸ்ன்னு பார்த்தா கூட இங்கே சில நல்ல வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஆப்பில் இன்னும் கொஞ்சம் சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும்தான். ரியல்மி வந்து இங்கே 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தவிர இங்கே வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஷாமி கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து யூசர்ஸ் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து சப்மிட் பண்ணலாம், அதை வந்து மிச்ச யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ரியல்மி ஏன் இதை வந்து இங்கே பண்ணலை அப்படின்னு வந்து சத்தியமாக எனக்கு தெரியல. அடுத்து இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குது. இங்கே உங்களால் நோட்டிஃபிகேஷன்ஸ், கால்ஸ், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லா ஆப்லேருந்தும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் இங்கே நீங்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எந்த வழியுமே இல்லை. இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பேக் இல்லாட்டி அந்த நோட்டிஃபிகேஷனை டெலிட் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த சாஃப்ட்வேருமே இந்த டிசைன் அளவுக்கு இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரியல்மி வாட்ச் வந்து ஒரு சைட் பட்டன் தான் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒன்று, அதை வச்சு நீங்கள் பேக் போகலாம். இந்த பாட்டம் பட்டன் மூலமாக நீங்கள் ஹோம்க்கு போக முடியும். ஆனால் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இந்த பாட்டம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக எக்ஸசைஸ் மெனுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பட்டன்ஸோட ஆக்ஷன்ஸை உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ரியல்மி இங்கே எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. இது மாற்ற முடியாது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இது பார்க்க க்ரௌன் மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொட்டேட் பண்ணால் இது எதுவுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே ரொட்டேட் ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் சாஃப்ட்வேர் பற்றி நிறையவே குறை சொல்லிட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்மார்ட் பேண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ கண்டிப்பாக நல்லாவே பண்ணுது. இங்கே இதனால் ஸ்டெப்ஸ் ட்ராக் பண்ண முடியும், கேலரிஸ் பர்ன்ட்டை வந்து ட்ராக் பண்ண முடியும், வெதர் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும், ஸ்லீப் அப்புறம் ஹார்ட் ரேட்டை கூட வந்து இங்கே மானிட்டர் பண்ண முடியும். கூடவே இங்கே கனெக்டட் ஃபோனில் ப்ளே ஆகிற மியூசிக்கை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஒரு 6 ஆக்சஸ் ஆக்சிலோமீட்டர், கூடவே இங்கே ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, சில எக்ஸசைசஸை ட்ராக் பண்ணது, அப்புறம் ஸ்விம்மிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ SpO2 வந்து மெஷர் பண்ண முடியும். இங்கே ஃபைண்ட் மை ஃபோன் அப்புறம் ப்ரீத்திங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களோட பழைய ரியல்மி வாட்சாலேயும் பண்ண முடியும். ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்டைலிஷான டிசைன் அப்புறம் கொஞ்சம் ப்ரீமியமான டிசைனுக்கு இவங்க போயிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா சேமாக தான் இருக்குது. கூடவே இந்த வாட்சோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ப்ரைஸ் பற்றின கன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டியுமே நாங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து இதோட ப்ரைஸை வந்து பின் பண்ணுறோம், அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வாட்ச் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே வந்து இந்த வாட்சை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேறு ஏதாவது வாட்ச், ஓப்போ வாட்ச் மாதிரி அந்த மாதிரி வாட்சை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.